கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்தில் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். 100 நாள் கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு ஜெபம். செப்பனியா 1 அதிகாரம் 6 கர்த்தரை விட்டு பின்வாங்கிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு பின்வாங்குறானோ தேவனுடைய தண்டனைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கர்த்தரை யாரெல்லாம் தேடாமல் இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய தண்டனை இருக்கும். யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்தில இருந்து விசாரியாமல் இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய கோபம் இருக்கு. 3 பாயிண்ட் இருக்கு. கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும், ஒரு மனுஷன் தேவ சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது பலவிதமான உபத்திரங்கள் வருகிறது. அந்த பலவிதமான உபத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எஜமான் சொல்லுகிறார், எஜமானோட சத்தத்துக்கு செவி கேட்கணும், கேட்டதுக்கு அப்புறம் அப்படியே செய்யணும். சத்தத்தை கேட்கிறோம், ஆனா கீழ்ப்படிய மாட்டாங்க. இந்த கடைசி காலத்திலே எதனால ஒரு மனுஷன் கட்டப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி வசனத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை விட்டு பின் வாங்கும் போது எந்த காரியத்திலே கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில உபத்திரங்கள், பிரச்சனைகள், போராட்டம், கட்டப்பட்ட நிலைமை. உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. ஐயா, நான் சர்ச்சுக்கு போறேன், எல்லாம் செய்யறேன், ஆனால் கையில பைபிள் ரொம்ப எடுத்து வாசிக்கல, ரொம்ப ஜெபம் பண்ணல, ரொம்ப தேவனை தேடல, ரொம்ப காத்திருக்கல அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்க செய்யறோம் அப்படிம்பாங்க. 119 சங்கீதம் 53 உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க். வேதத்தை விட்டு ஒரு மனுஷன் விலகிட்டான் அப்படின்னாலே துன்மார்க்க லிஸ்டுக்குள்ள போயிருக்கான். துன்மார்க்கனுடைய வாழ்க்கையிலே கட்டப்பட்ட நிலைமையில இருப்பான். ஏன் கட்டப்பட்டிருக்கான் அவங்களுக்கும் தெரியாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே கட்டப்பட்ட நிலைமை. நீதிமொழிகள் 5 அதிகாரம் 22 எழுதப்பட்டிருக்கு. துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். ஒரு மனுஷன் துன்மார்க்கனா இருக்கும்போது என்ன நடக்கு அப்படின்னா, பாவ கயிறுகளாலே கட்டப்படுவான். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு பின்வாங்கும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு மீறி வாழும் போது துன்மார்க்கன். முதல்ல இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தரை விட்டு பின்வாங்குறவர்களையும். கர்த்தரை விட்டு பின்வாங்குறது அப்படின்னா என்ன? அவர் நம்மகிட்ட பேசுறாரு, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா, கீழ்படுகிறோமா? அதான் முக்கியம். ஐயா, நான் கீழ்படியில அப்படின்னா துன்மார்க்க லிஸ்டுக்குள்ள போயிடும். உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர். வேதத்தை விட்டு விலகினதுக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கையில என்ன நடக்கு அப்படின்னா, துன்மார்க்கன் அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்து கொள்ளும். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு பின்வாங்கி எந்த காரியத்துல ஈடுபடுறாங்களோ, எந்த பாவத்துக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்களோ அவனுடைய அக்கிரமங்களை பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். இன்னைக்கு நிறைய வேலையில எங்க பிரச்சனை ஆரம்பிக்கு அப்படின்னா, கர்த்தரை விட்டு பின்வாங்குற இருதயம், கர்த்தரை தேடாத இருதயம், அவரை குறித்து விசாரிக்காமல் இருக்கிற ஜனங்கள் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் உண்டு. இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் எப்படிப்பட்டவர் தெரியாது. ஒருவேளை தேவனை தெரிந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, பின்வாங்குற இருதயம் உள்ள ஜனங்களா இருக்காங்க.
கர்த்தரை தேடாத ஜனங்களா இருக்காங்க. அப்ப 3 பாயிண்ட் இருக்கு. கர்த்தரை விட்டு பின்வாங்குறவர்களையும், கர்த்தரை தேடாமலும், அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். சரி, இன்னைக்குள்ள செய்தி வரும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எதனால கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க? கட்டுகள் அவிழ்க்கப்படணும், கட்டுகள் உடைக்கப்படணும், கட்டுகள் முறிக்கப்படணும். அதுக்கு முன்பாக நமக்கு என்ன வேணும் அப்படின்னா சுத்திகரிப்பு வேண்டும். சுத்திகரிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் தேவனுடைய வார்த்தைக்கு எங்கெல்லாம் கீழ்ப்படியாமல் பின்வாங்கி போறேன். இப்போ நிறைய குடும்பத்துல பின்வாங்கி போற இருதயம் தான் இருக்கு. ஒரு காலத்துல கர்த்தருக்காக ஓடின ஜனங்கள், ஆனா இன்னைக்கு பார்த்தா பின்வாங்கி போறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், வாலிப வயசுல, சின்ன வயசுல, சர்ச்சில் இல்ல படிக்கிற காலத்துல நான் தேவனுக்காக வாழணும், நான் பரிசுத்தமா வாழணும், நான் உண்மையா இருக்கணும், நான் கர்த்தருக்காக ஓடணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், நான் ஜெபத்துல தரித்திருக்கணும், ஏகப்பட்ட லிஸ்ட் உள்ள இருக்கும். ஆனால் பின்வாங்குற இருதயம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இருதயத்துக்குள்ள ஆவியானவர் நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஜெபம் பண்ணு, கையில பைபிள் எடுத்து வாசி, தேவனை தேடு, சும்மா இருக்காத, செல்போன்ல அடிமையா இருக்காத, பக்கத்து வீடு தேவையெல்லாம் போகாத, தேவையில்லாமல் வீண் பேச்சு வேண்டாம், செல்போன்ல பல மணி நேரம் வேண்டாம், அடிக்கடி உன் அயலான வீட்டுக்கு கால் வைக்காத, நிறைய காரியங்களை கற்று தருவார். ஆனா நம்ம மக்கள் என்ன செய்வாங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. கர்த்தரை விட்டு பின்வாங்குற இருதயம், கர்த்தரை விட்டு பின்வாங்குற இருதயம் இருக்குமானால் தேவனுடைய கோபத்துக்குள்ள போயிருந்தாங்க. இப்ப கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு ஜெபம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம எப்படி ஜெபிக்கணும்? நான் உங்களை விட்டு இனிமேல் பின் வாங்க மாட்டேன், இனிமேல் உங்களோட வழியில நான் நடப்பேன், உங்களுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன், உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், கற்பனையை கை கொள்வேன், உன்னை போல பெருனை நேசி சொல்லிக்கீங்க, நான் நேசிப்பேன், இனிமேல் உங்களை விட்டு நான் தள்ளி போக மாட்டேன்னு சொல்லி நம்ம தேவனோடு ஒப்புரவாகணும். புதிய ஏற்பாடுடைய ஊழியமே என்ன அப்படின்னா ஒப்புரவாகணுமா. முதலாவது தேவனிடத்துல ஒப்புரவாகணும், அப்புறம் கண்ட சகோதரன்ட்ட ஒப்புரவாகணும். இன்னைக்கு இந்த கடைசி காலம் எப்படி இருக்கு அப்படின்னா, தேவன் எல்லாம் மன்னிச்சுருவார் அப்படின்னு சொல்லிட்டு துணிகரமாக, துன்மார்க்கமாக கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தரை விட்டு யாரெல்லாம் தள்ளி போறாங்களோ இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். சங்காரம் அப்படின்னா அழித்து, அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்காது. ஐயா, ஆசீர்வாதம் வேண்டும், தேவன் தருவார், அதுல எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஆனால் நான் கர்த்தரை விட்டு பின்வாங்குற இருதயமா? அதுதான் நமக்கு கேள்வி. கர்த்தரை விட்டு பின்வாங்குற இருதயம் இருக்குமானால் அவங்க இன்னும் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் இருக்கு. கர்த்தரை தேடாமல் துணிகரமான இருதயம் இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும். தன் பாவ கயிர்களால் கட்டப்படுவான். ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல அப்படின்னாலே அவன் அக்கிரமக்காரன். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிர்களால் கட்டப்படுவான். இப்ப இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தரை விட்டு பின் வாங்குறவர்களையும் கர்த்தரை தேடாமலும். முதல் பாயிண்ட், கர்த்தரை விட்டு பின் வாங்கியாச்சு அப்படின்னாலே பல மடங்கு ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நல்லா வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு குடும்பம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல அப்படின்னா மறுபடியும் ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா முந்தின நிலைமை காட்டிலும் பிந்தின நிலைமை அதிக கேடா இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. அதிக கேடுக்குள்ள போய் ஒரு மனுஷன் சிக்கி கொள்றான். அந்த அதிக கேடு எப்படி வந்துச்சு அப்படின்னா தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது. இப்ப இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தரை விட்டு பின் வாங்குறவர்களையும் கர்த்தரை தேடாமலும்
இந்த 2 கம்ப்ளைண்ட் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கு அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு காரியத்துல கட்டப்பட்டு இருப்பாங்க. எனக்கு இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியும். ஆனால் நான் கர்த்தரை விட்டு பின்வாங்குறேனா? நான் கர்த்தரை விட்டு பின்வாங்கிட்டு இருக்கேனா? நான் கர்த்தரை தேடுறேனா? தேடலையா? கர்த்தரை தேடுறவங்களுடைய வாழ்க்கையில கட்டுகள் இருக்காது. கர்த்தரை தேடாமல் செல்போனை கையில வச்சுக்கிட்டு தேடிட்டு இருந்தால் பிரச்சனை இருக்குமா? இருக்காதா? நம்ம அப்படி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நல்லா முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுங்க. கையில பைபிள் எடுத்து வாசிங்க. ஸ்தோத்திர வெளிச்சம் எடுத்துங்க. பாட்டு புக்கு ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க கையில பாட்டு எடுத்து படிங்க. ஏன்னா இப்ப எதை கேட்டாலும் ஆன்லைன்ல போய் நாங்க பார்க்கிறோம். செல்போன் எடுத்து பார்க்கிறோம். என் இருதயம் தேவனை எப்படி தேடுது? அழகா நம்ம யோசித்து பார்க்கணும். இப்போ ஒரு 30 வருஷமா, 20 வருஷமா, 15 வருஷமா தான் செல்போன். அதுக்கு முன்னாடி எல்லாருமே தேவனை அழகா தேடி இருக்காங்க. அவனுடைய வாழ்க்கையில தேவனை தரிசித்திருக்காங்க. ஆனா அந்த கடைசி காலத்துல செல்போன் வந்ததுக்கு அப்புறம் செல்போன்ல அடிமையா இருக்காங்க. செல்போன்ல யாரெல்லாம் அடிமையா இருக்காங்களோ அவங்களாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். கர்த்தரை தேடாம வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களுடைய வாழ்க்கையில கட்டப்பட்ட நிலைமையில தான் இருப்பாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்புறம் என் வாழ்க்கையில எதனால கட்டு, எதனால என் வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை, எதனால என் வாழ்க்கையில ஒரு உபத்திரம், இப்படி புலம்பிட்டு இருப்பாங்க. புலம்பலே வேண்டாம். என் இருதயம் கர்த்தரை விட்டு பின்வாங்கியிருக்கா? கேள்வி. முதல் கேள்வி. நான் கர்த்தரை விட்டு பின்வாங்கி வாழ்றேனா? நான் கர்த்தரை தேடாம இருக்கிறேனா? நான் கர்த்தரை தேடுறேனா? இந்த 2 கேள்வியில தான் ஒரு கட்டுகள் உடைக்கப்படும். ஐயா, கட்டுகள் உடைக்கப்படணும். ஆமா, உடைக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் என்ன யோசித்து பார்க்கணும். எதனால இந்த கட்டுகள் வருது? என் வாழ்க்கையில எதனால இந்த கட்டுகள் இருக்கு? இதை ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கணும். அதனால கர்த்தரை விட்டு பின்வாங்கியாச்சு அப்படின்னா அவன் ஆட்டோமேட்டிக்கா போய் சிக்கிடுவான். கர்த்தரை தேடலை அப்படின்னா அவன் ஆட்டோமேட்டிக்கா கட்டப்பட்ட நிலைமையில தான் இருப்பான். ஐயா, அந்த செய்தி கேட்டு நாங்க ஜெபிக்க போறோம். சரி, ஜெபம் பண்ணுங்க. இந்த செய்தி கேட்டு ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் செல்போனை கீழே வைக்க மாட்டாங்க. மறுபடியும் அடுத்தவள போய் நாங்க வேற வீடியோ பார்க்குறோம். நாங்க மறுபடியும் போன்ல வேற பார்க்குறோம். ஏன்னா இவங்க கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. இவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. இவங்க தேவனை தேட மாட்டாங்க. எனக்கு யாராவது ஜெபம் பண்ணுவாங்களா? யாராவது ஜெபம் பண்ணுவாங்களா? யாராவது ஜெபம் பண்ணுவாங்களா? இப்ப அப்படிப்பட்ட காலம் தான் போயிட்டு இருக்கு. ஒரு மனுஷன் தேவனை தேடாமல் இருப்பான் என்றால் கட்டுலாம் உடைக்க முடியாதுங்க. ஏன்னா அவன் தேவனை தேடாம இருக்கான். 2வது, கர்த்தரை விட்டு பின்வாங்குற இருதயம் இருக்குமானால் அந்த கட்டுகள் எப்படி உடைக்கப்படும்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சுத்திகரிப்பு வேணும் அப்படின்னா என் இருதயம் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பணும். நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்றேன். எனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு பாவம் இருக்கு. நான் தேவனை விட்டு தள்ளி போயிட்டேன். அதனாலதான் நான் தேவனை விட்டு தள்ளி வாழ்ந்துட்டு இருக்கேன் போலக்கு அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை முதல்ல செக் பண்ணி உள்ள வரணும். கர்த்தரை விட்டு பின் வாங்குற ஜனமா இருக்கும் என்றால் அந்த இடத்துல ஒரு கட்டப்பட்ட நிலைமை. கர்த்தரை தேடாமல் இருக்கிறான் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கட்டப்பட்ட நிலைமை. இதுல இருந்து வெளியில வரணும். நாங்க என்ன செய்யணும்? அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இல்லாதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். கர்த்தருடைய சமூகத்துல போய் விசாரிக்கணும். அப்பா, நான் எந்த காரியத்துல உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா, எந்த காரியத்துல நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன், எதனால எனக்குள்ள இந்த கடினமான இருதயம் வந்துச்சு, நான் உங்களை விட்டு தூரமா போயிட்டேன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல போய் விசாரிக்கிற ஜனமா இருக்கணும். நைட் நேரத்துல நல்ல நேரம் இருக்கு, வீட்டுல இருக்கிறீங்களா, எந்த நேரமா இருந்தாலும் சரி, நேரம் இருக்கா, பேசாம ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிச்சா மட்டும்தான் கட்டுகள் உடைக்கப்படும். ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல கேளுங்க. உங்களோட ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா. வேதம் சொல்கிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக்கப்படுவீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரை விட்டு பின் வாங்குற இருதயம் எங்களுக்குள்ள இருந்தால் கர்த்தர் எடுத்து போட்டுருங்க. கர்த்தரை தேடாமல் துணிகரமான இருதயமா இருந்தால் எங்களை நீக்கி போட்டுருங்க. உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தாங்க. உம்முடைய நல்ல ஆவியை தாங்க.
யாரெல்லாம் உணர்றாங்களோ உணர்வின் ஆவியை தாங்க, உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறதுக்கு தடை செய்யற சத்துருடைய கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டாச்சு. இணைந்துக்கிற குடும்பத்தை கர்த்தர் வேலை அடைக்கணும்ப்பா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போடணும்ப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை கர்த்தர் வேலை அடைங்கப்பா. எந்த குடும்பத்துல கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ அந்த கிரியைகள் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படும் ராஜா. எல்லா பொல்லா சர்ப்பத்தின் கிரியை, தந்திரமான கிரியை, வஞ்சிக்கிற ஆவிகள் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படும் ராஜா. லீபாலரப ஷபலபா கபது பெக்கேதுனா, லீபா கபரு ஷந்த டலபா கபது பெக்கேதுனா, லீபா லபா ரகு துரபலஹரது, ரபு ஷிபிலி பிலஹரபலஹரது, ரீதன மல்லஹது நிகரபர கரதுரபலஹரது, லாது ரிஷபலப கரது ரிபி கரபர கரதுரபலா. எத்தனையோ முறை எச்சரிப்பு கொடுத்தீங்கப்பா, ஆனாலும் உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் துணிகரமாக சில குடும்பத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்கப்பா. இந்த நாளிலும் எச்சரிப்போடு கர்த்தர் பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் இந்த இரவு நேரத்திலே, இந்த பகல் வேளையிலே யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் விடுதலை செய்ய போற கிருபைக்கா நன்றிப்பா. உங்க கரத்துல அப்படினும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. யாரெல்லாம் மனம் திரும்புறாங்களோ, யாரெல்லாம் கல்வாரி அண்டையில வராங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க. உங்க நாமம் மையப்படட்டும். தேவையில்லா எண்ணங்கள், தேவையில்லா சிந்தனைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடும் ராஜா. விசேஷமாக எத்தனையோ குடும்பத்தில் நிறைய தேவைகள் உண்டு. தேவைகளை கர்த்தர் சந்திங்க. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் வேலையடைத்து ஆசிரியங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோரை கர்த்தர் ஆசிரியங்கப்பா. கர்த்தரை விட்டு பின்வாங்குற இருதயம் இருந்தால் கர்த்தர் மன்னிங்க, கர்த்தர் மன்னிங்க, கர்த்தர் மன்னிங்க. கர்த்தரை தேடாமல் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கர்த்தரை தேடக்கூடிய ஒரு இருதயம் தாங்கப்பா. உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. என்னுடைய வாழ்க்கைக்கு எல்லா குறைகள் எல்லாம் மன்னிச்சிருங்க. மன்னித்து எங்களை பரிபூர்ணமா ஆசிரியங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசிரியங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் மன்னிங்க. உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இருதயமா இருக்கணும்ப்பா. கர்த்தரை தேடக்கூடிய ஒரு இருதயமா இருக்கணும்ப்பா. உங்களுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கணும். அப்படிப்பட்ட இருதயத்தாங்கப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ அவங்க இருதயம் இந்த இரவு நேரத்திலே புதுப்பிக்கப்படட்டும்ப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாம மையப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9442504351 என்ன நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.